வணக்கம் மக்களே, நான் உங்கள் மிஸ்டர் லீ பேசுகிறேன். இது உங்கள் மிஸ்டர் லீ கேமிங் டைம். இன்றைக்கி நான் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது சவர்மா அனாமலி. அதாவது இது ஒரு ஹாரர் கேமு. இது ஒரு ஹாரர் கலந்த ஹாரர் கேம் மாதிரி ஹாரர் கேம் தான். இதில் வந்து எப்படின்னா, ஒரு நம்ம வந்து ஒரு சவர்மா கடையில் வந்து தான் வேலை பார்க்குறோம். ஸோ அதனால நம்ம சவர்மா விற்போம் எல்லாத்துக்கும். அப்படி விற்றுக்கிட்டு இருக்கும்போது மனுஷங்க தானே வந்து வாங்கணும். மனுஷங்க தான் வாங்குவாங்க. மனுஷங்களா இல்லை மனுஷங்கள் இல்லையா அப்படின்றது அந்த கேம், ரைட்டா? இப்போ நம்ம வந்து கதவை திறந்து நம்ம கடைக்குள்ளே வந்தாச்சு. இதுதான் நம்ம கடை. பார்க்க நீட்டாக நல்லா தான் இருக்குது. இதுக்கு மேலே வேணாம். சரி, கிரில் சுவிட்ச் ஆன் பண்ண சொல்கிறாங்க, பண்ணிடலாம். கிரில்லு சுற்றுது. பார்க்க ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குது, பட் கிரில்லாமா? இதுக்கு பேர் ஜோக்கா? ஓகே, கதவு திறந்தாச்சு. செட்ரு ஓப்பனிங். செட்ரு ஓப்பன் ஆகுது. ரைட்டு. இப்போ வந்து ஏதோ மேனுவல் போட்டிருக்காங்க. வெல்கம் டு த நைட் ஷிஃப்ட், ஸ்டே காம் அண்ட் ஃபாலோ த ரூல்ஸ் இஃப் யூ ஸ்மெல்லிங் கஸ்டமர்ஸ். ஆடா, இதெல்லாம் எவன் படிச்சுக்கிட்டு இருப்பான்? இதுதான் படிக்கணுமா? போங்கடா, நான் படிக்கவே இல்லைடா, அது தேவையில்லை எனக்கு. ஸ்மைலு சார் என்னங்கடா சொல்கிறீங்க? ஹாரர் கேம் தானே இது? யா, எக்ஸாக்ட்லி ஹாரர் கேம் தான் ப்ரோ இது. நான் லூஸ் மாதிரி பேசுகிறத நினச்சதும் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். நான் அப்படி தான் பேசுவேன். சிசிடிவி கேமரா கொடுத்துருக்கானுங்க. ஏங்க மொதல் கஸ்டமர் வந்துட்டாங்க. ஏய் என்ன? ஓ, நைட் விஷன்லாம் இருக்கா? ரைட். போய் அவங்க நம்ம மொதல் கஸ்டமருக்கு நம்ம போய் இப்போ கொடுக்க போகிறோம். சவர்மா கொடுக்க போகிறோம். எக்ஸ்ட்ரா சாஸ் வேணுமா? ஷூர், 150 ரூபா. 150ங்க. சரி, முதல்ல லாவிஷ் எடுத்துடலாம், டேபிளில் வச்சிடலாம். அப்புறம் என்ன அது, ஆட் சாஸு. ஓகே, சாஸ் ஆட் பண்ணிடலாம். அப்புறம் சீஸ் ஆட் பண்ணி விட்ருவோம். சீஸையும் போட்டாச்சு. அப்புறம் சேலடு கொஞ்சம். அப்புறம் என்னது, மீட்டுக்கு வந்து நம்ம போய் அதை அருன்னு அறுக்கணும். இப்போ அறுத்துடலாம். ஐயோ, இது கிளிக் ஆயிடுச்சு. இப்போ அறுத்துடலாம். போட்டு அருன்னு அறுத்தெடுக்கணுங்க. அறுத்தெடுத்தால் தான் கறி வரும். அந்த கறியை தான் சவர்மாவில் போட்டு அவங்களுக்கு சர்வ் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம அறுத்தாச்சு. நேராக அங்கே இருக்கிற டப்பாவுக்கு போயிருக்கோம். டப்பாவில் இந்த கறி எடுத்து இந்த சவர்மா ரோலில் போட்டு நம்ம தலைவருக்கு அதை உருட்டி அவர் கையில் கொடுத்துடலாம். உருட்டியாச்சு. வாங்கிக்கோங்க சார். ஓகே சார், உங்கள் இது ரெடி ஆகிடுச்சு, வாங்கிட்டு போங்க. ஓகே ப்ரோ. வெண்டிங் மிஷினா? ஓ, வெண்டிங் மிஷின் வைக்க சொல்கிறாங்க. ரைட். அதெல்லாம் நம்மகிட்ட கிடையாது. இதுதான் நம்ம ஃபோன்பே, பேடிஎம், ஜிபே சம்திங் ஏதோ ஒன்று, அது மாதிரி. அந்த போகிறாருங்க அவர். இப்போ என்ன பண்ணலாம்? கீழே ஒருத்தர் இருக்கான். டேய், என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. ஏய், ஆறாணி அடங்கொய்யால எங்க? லிட்டரலி நான் பயந்துட்டேன். ஸோ நான் வாய்ஸ் அவுட் பண்ணுறப்ப அவ்வளோவா எக்ஸ்போஸ் பண்ணல. பட் ஆடுறப்போ ஒரு செகண்டுக்கு ஒழுக்கி விடன்ட்டேன். கேமராவில் போய் மனுஷன் தானான்னு பார்த்துப்போம் ஃபஸ்ட்டு. ஏன்னா இப்போ தான் ஒருத்தன் வந்துட்டு போனேன், மொட்டை மாட்டேன். எதுக்கு வானத்தையே பார்த்துட்டு நிற்கிறான்? பின்னாடி யாருன்னா இருக்கானா? பின்னாடி யாரும் இல்லை. விட்டத்தை பார்த்துக்கிட்டே இருக்கானே. காக்காயி வாயில் ஆகி போயிடாது. போனால் நம்மளுக்கு என்ன? சார், கீழே பார்க்க மாட்டிங்களா? ரைட்டு. நம்ம லாவிஷ் எடுத்து டேபிள் போர்டில் வச்சு நம்ம அவனுக்கு ரெடி பண்ணி கொடுப்போம். சாஸு போட்டாச்சே, சீஸு போட்டாச்சு. அடுத்து வந்து சேலடையும் போட்டாச்சு. அப்புறம் கொஞ்சம் மீட்டு அதையும் போட்டாச்சு. அப்புறம் ரோல் பண்ணி தலைவர் கையில் கொடுத்துடலாம். இவன் மேலே எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அந்த பேய் வந்த பிறகு என் வரையும் பேயா இருப்பானோ? விட்டத்தை வேற பார்த்துட்ருக்கேன் சம்மந்தம் இல்லாமல். சார், போகிற வழியில் ரோட்டை பார்த்து போங்க. மேலே பார்த்து போனீங்கன்னா ஒரேடியாக மேலே போயிடுவீங்க, சரியா? சொல்கிறது என்னடா இவன் எப்படி நடக்கிறியா? தடி எங்க பொண்ணு மாதிரி நடந்து போறியாங்க அவன். ரைட்டு, நம்மளுக்கு எதுக்கு அதெல்லாம். இப்போ அடுத்து அவன் எங்கிட்ட வந்துட போறியா மொட்டை மண்டேன்? அது வேற லைட்டாக அள்ளி கிளம்புது.
இப்போ என்ன எங்கிட்ட வரானா இல்லை. அடுத்து வந்துட்டாங்க வெள்ள முடி அக்கா. ஏய் ஸ்பைக் விட்ருக்காங்கப்பா மண்டையில். இப்போ அக்காவுக்கும் முதல்ல ஒரு செக்கப்பை போட்டுருவோம். செக்கப் போட்டு தான் அதனாலும் கொடுக்கணும். நைட் விஷனு இல்லை இதில் எதுவும் தெரில. பின்னாடி கேமராவில் அங்கேயும் யாரும் தெரில. ரைட்டு, அக்கா அப்போ ஹியூமன் தான். அக்காவுக்கு ஒரு ஷவர்மா பார்ஷல். ரைட்ரா. அக்கா ஷவர்மா தானே, லாவிஷ் எடுத்துருவோம், டேபிளில் வச்சுருவோம். ரெண்டாவது போய் இங்கே என்ன வைக்கணும், லாவிஷ் வச்சாச்சு. அடுத்து சீஸையும் போட்டாச்சு. சேலடியும் போட்டாச்சு. அப்புறம் கறி அதையும் போட்டாச்சு. இப்போ அக்காவுக்கு ரோல் பண்ணி கையில் கொடுக்கணும். கொடுத்துருவோம். கொடுத்தாச்சு. வாங்கிக்கோங்கக்கா. ஹேரி கோ. வாங்கி நல்லா போய் மொச்சுக்குன்னு சாப்பிடுங்கோ. ரைட்டு, ஃபைனலி இஸ் அமேசிங். நாங்கள் பண்ண ஷவர்மா எல்லாம் அப்படி தான் இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் காம்ப்ளிமெண்ட்ரி. எங்கே அவன் வேறு மொட்டை மண்டையை வேறு வந்துட்டான்னு பயமாக இருக்குதுங்க. எங்களுக்கு சுற்றி பார்க்க வேண்டியதாக இருக்குது. சரி வா. நான் அவனை பார்க்கல. நான் இந்த கிரில்ல பார்த்துட்ருக்கேன். எவ்வளோ அழகா சுத்துதுப்பா. ஓ எங்க இவன் வேற அடிக்கடி வந்து என்ன கொடுமை படுத்துறியாங்க. எம்மா அக்கா அப்படி மனுஷிதானா? மனுஷிவே. ஆனால் மனுஷங்க வரப்பா அந்த தாய்வழி எதுக்குங்க வரையான். ஸோ ஷிட். சரி, நம்ம சோடாவை கொடுப்போம். சோடா கேட்டிருக்க அக்கா. சோடா எடுத்தாச்சு. எங்க எவனோ கதவு தட்டுற சவுண்டு கேட்குது. ஆமாம், கதவு தட்டுறாங்க. எவனோ கதவு தட்டுறாங்க. திறக்கலாமா? வேணாம் ஜாமி, கதவையும் திறக்க வேணாம். ஒன்று கேமராவில் பார்த்துருவோம். நம்ம கேமரா இருக்குல்ல. பின்னாடி யாரா இருக்கா? டேய் யாருமே இல்லைங்க. இங்கே பாருங்க, யாருமே இல்லை. கதவு தட்டுற சவுண்டு மட்டும் இப்படி கேட்குது. எங்க நைட்டில் ஒரு வேலை இருக்கு, சம்பளம் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்து போட்டாங்க. நைட்டில் பார்த்தா நைட் ஏயோ நைட்டில் பார்த்தா இங்கே கொடூரமான பேய்ங்கெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. மை காட். சரி, இந்த அக்காவுக்கு ரோல் பண்ணி முதல்ல கொடுத்து விடுவோம். ஏக்கா உங்க அக்கா நல்லா சாப்பிடுங்க. நீங்களாச்சும் எனக்கு சாப்பாடு கூட போட மாட்டாங்க. பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்க அடிக்கடி. ஒரே வருத்தமாக இருக்கு குமார். இது என்ன அறுத்து வைக்க முடியுமா? அறுத்து வைப்போம். இல்லைனா அவசர ஆத்திரத்துக்கு கையில் இருக்காது. அப்போ வந்து அறுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போயே அறுத்துருவோம். இது வேற பொறுமையாக இருக்கிறேன். சரட்டுன்னு 2 போடு போடாமல் அறுத்தாச்சு. அங்கே வந்துருச்சா? வந்துச்சு. ரைட்ரா. இந்த சொட்ட மண்டையை வேற என்கிட்ட இருக்கானான்னு பார்த்துப்போம். பயன்படுத்துகிறாங்க அடிக்கடி வந்து. அக்கா வெள்ள முடி அக்கா, ஏற்கனவே நீங்கள் வந்தீங்களே. இல்லைங்க, கேமராவில் பார்ப்போம். ஏங்க எலும்பு கூடுங்க. அது கதவடைச்சிரு. ஓக்காளி, இது என்ன அதுரா? போடாங்க. என்ன அது இது? சரி, அப்புறம் பார்த்து போதா. எங்க எலும்பு கூடு? என்னடா இவ்வளவு சித்திரவாத பண்றீங்க? ஏன்டா அடிக்கடி வருதேடா? அப்பப்ப வந்தா பரவாயில்ல, அடிக்கடி வந்துகிட்டு இருக்கு. என்ன அது? க்ளோஸ் த விண்டோ இஃப் யூ டோன்ட் வாண்ட் யூ சர்வ் த கஸ்டமர். சர்வ் நார்மல் கஸ்டமர் க்ளோசிங் த விண்டோ. நான் திஸ் மிஸ்டேக் டோன்ட் சர்வ். போங்கடான்ட்டு அதான் எங்களுக்கு தெரியுமே. இது யாரு? சோடாவும் ஷவர்மாவும் வேணுமாம்மா. நான் உங்களை செக் பண்ணிட்டு தான் அக்கா கொடுப்பேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்தவங்கலாம் கொஞ்சம் கோளாறாக வந்தாங்க, அதனால செக் பண்ணிட்டு தான் நான் உங்களை கொடுப்பேன். நார்மல் தான், மனுஷி தான், ஒரு பிரச்சனையும் இல்லை. அழகாக கொடுத்துடலாம், பிரச்சனையே இல்லை. நீங்கள் என்ன கேட்டீங்க? சோடாவும் ஷவர்மாவுமா? இருங்க, லாவிஷை தூக்கி போர்டில் வச்சு அப்புறம் தூக்கிட்டு போய் அந்த என்னது சாஸை போட்டு. எங்க எவனோ கதவு தட்டிக்கிட்டே இருக்காங்க. எவனே தெரியல. சலா கையில் கடிச்சானா சங்கர்த்துருவேன். எவனுமே இல்லைங்க. கதவு தட்டுற சவுண்டு மட்டும் கேட்குது. வெளியே போய் பார்க்கவும் பயமா இருக்கு. என்ன பண்ணுறதுனே தெரில. சரி, சேலடை போட்டு இந்த அக்காவுக்கு பார்சல் பண்ணி அனுப்பிச்சி விடுவோம்.
கறியும் போட்டுடலாம். போடு மடிச்சு. ஏக்கா பின்னாடி எவனோ இருக்காங்கக்கா, யார் மட்டும் பார்த்து சொல்லுங்கள். எக்ஸ்ட்ரா ஒரு ஷவர்மா ஃப்ரீயாக தரேன் உங்களுக்கு. என்ன பார்த்து சொல்கிறீங்களா? என்னது இது? ரைட்டா? ரைட்டு. யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களாடா? டேய் பயன்படுத்தாதீங்கடா. எவனுமே இல்லை. இன்னொரு ஷவர்மா கொடுக்கணுமா என்ன உங்களுக்கு? 2 ஷவர்மாவா கேட்டாங்க? என்னங்கடா அது ஒரே வித்தியாசமாக இருக்குது. சரி போட்டு ரெடி பண்ணுவோம். சீஸு, சேலடு, அப்புறம் கொஞ்சம் மீட்டு ரோல் பண்ணி அப்படியே அந்த அக்காவுக்கு கொடுத்துடலாம். யூ ஃபர்கட் சம்திங். என்ன தர மறந்தேன்? ஏய் நான் என்ன தர மறந்தேன்? ஜூஸ் ஈஸு கொடுக்கணுமா? சோடா இல்லையடா, காட்டலையே. சோடா எதுவும் கொடுக்குற மாதிரியும் காட்டலையே. ஏக்கா எடுத்துக்கோங்கக்கா. நாங்கக்கா கதவு தட்டுறவனை போய் பார்க்க சொன்னதுக்கா எடுத்துக்க மாட்டீங்க. என்னங்க சோடா ஏடா கொடுக்கணுமா? அடா ஆமாம், மன்னிச்சுக்கோங்கக்கா, மறந்தே போனேன், சாரி. அட குட்டி சாத்தானுக்கு பிறந்த பெரிய சாத்தானே, அது கறிடா. எங்க எதுக்குள்ள போயிடுச்சுங்க? டே அது கறிடா. ஒருவேளை அவன் மனுஷனா இருக்கும்போது அவனை பிடிச்சி அவிச்சு கறியை தொங்க விட்டு தான் நம்மளை சமைச்சு கொடுக்க சொல்கிறாங்களோ, அதனால தான் அந்த கறிக்கிட்ட வந்து உட்காடுறானோ. ஏதோ ஒன்று இருக்கே. ரைட்டு. வாங்கோ அண்ணா, அக்கா, அப்பா. யார் இது? போலீஸு ட்ரெஸ்ஸு, சட்டை, கீழே போட்டிருக்குது ஸ்கர்ட்டு, வாய்ஸு பொண்ணு வாய்ஸு, மூஞ்சி பையன் மூஞ்சி. நாங்கடா ஒரே வித்தியாசமாக இருக்கு. கொடுக்கலாமா வேணாமா? நிற்கிற தோரணையே சரியில்லையே. பின்னாடியும் யாரும் இல்லை. இவன் வந்து கொஞ்சம் சரியில்லாதவனாக இருக்கான். என்ன பண்ணலாம்? க்ளோஸ் பண்ணிடலாமா? இல்லை வேணாம், நம்ம இதில் கொடுத்து பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அது நம்மளுக்கு தெரியும்ல, அது கொடுத்தா நம்மளுக்கு என்ன ஆகும். அவன் வந்து கடிச்சிருவானா, பிடிச்சிருவானா, இல்லை அவன் வந்து நம்மளை சாப்பிட்ருவானா, ஏதாவது தெரியணும்ல. சரி போட்டு உனக்கு ரெடி பண்ணி கொடுத்து பார்ப்போம். சீஸையும் போட்டாச்சு. அடுத்து சேலடு, அடுத்து மீட்டு போட்டாச்சு. இந்தாங்கோ அருமையான ஷவர்மா. அக்கா அண்ணா ஏதோ ஒன்று மடித்து இந்தாங்க வச்சுக்கோங்க. இதெல்லாம் சாப்பிடுங்கோ, தெம்பாருங்கோ. ரைட்டா? ஹானா ஸ்மெல் ஸ்ட்ராங்கர் தென் யூஷுவல். ஏங்க சி என்னங்க சி என்னடா சொல்லி கூப்பிடுறது இவனை? ஜெண்டரே தெரியாத ஜெண்டரா இருக்கானே. குட்டி சாத்தாங்கியா இருக்கானான்னு பார்ப்போம். இங்கேயும் இல்லை. கறிக்குள்ளே இருக்கானா? இல்லை. பிரிட்ஜுக்குள்ளே இல்லை. கார் நிற்கிது, போயிடுச்சு. என்னங்கடா ஒரே அமானுஷமா இருக்கு. ஷவர்மா தான்டா விற்க வந்தேன் நான். ஏன்டா இப்படி போட்டு கொடுமைப்படுத்துறீங்க? இங்கே யாரும் நடந்து வரையாங்க. ஆளு பார்க்க குட்டியாக தெரியுது. வரட்டும் பார்த்துக்கலாம். இங்கேயும் எவனும் இல்லை. இது யாரு? ஓ சரி ரைட்டு. இதுக்கு முன்னாடி எம்ப்ளாயா இருந்தவங்க நிறையா. யாரா நீ 2 அடிக்கு இருக்கா? நீலாங்கா இல்லையே தம்பி, குட்டியா இருக்க. கேமராவில் பார்ப்போம். ஒன்றும் தெரியல, நார்மலாக தான் இருக்கு. ஆனால் சின்னவனா இருக்கான், பெரிய வயசு வாய்ஸ் வருது. சரி க்ளோஸ் பண்ணி விட்டுருவோம். எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை நமக்கு எதுக்கு? கதவு தட்டுறாங்க, கதவு தட்டுறான். யார் யார் யார்? பின்னாடி கதவை தட்டுறாங்க. இவனா தட்டுறான், ஒரு இளவும் தெரியல. நைட் விஷனில் பார்க்கலாம். இல்லை நீ நடந்து போடா சாமி, நீ வேணாம், நான் உனக்கு கஸ்டமரே இல்லை. இன்னமும் முளைச்ச மாதிரி சவுண்டு இது. ஏய் ஏய் என்னடா இது? அடங்கொய்யால என்னடா இது? கொடூரமா இருக்கு. ஓட்டையை போட்டு வந்துக்கிட்டு இருக்கு. நின்றே ஒன்றும் பண்ண மாட்டேங்குது. மேலேயே நிற்கிறேன். ஜெக்கா நீங்க வேற. என்னங்க சுற்றி அடிக்குது. ஐயோ கேமராவில் பார்ப்போம். நார்மலாக தான் இருக்கு. நினச்சேன்டா, அப்பாதே நினச்சேன், மனசுக்குள்ளே நினச்சேன் இது ஒரு அனாமலியாக தான் இருக்கும்னு நினச்சேன். அதே மாதிரி அனாமலியாக தான் இருக்குது. தலை வலிக்குது போல் அந்த அக்காவுக்கு. இவனா ஜண்டுபா மிண்டுபா வாங்கி தாங்கடா தேய்க்கட்டும். கொடூரமாக டான்ஸ் ஆடுது. போயிட்டு அக்கா ஏக்கோ சரியில்லை. இன்னும் போயிடுச்சான்னு பார்ப்போம். அது இல்லைங்க, கொடூரமாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு.
ரைட்டு மக்களே, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோ வந்து நாளைக்கு காலையிலேயும் இல்லை ஈவினிங்குள்ளே பார்ட் 2 வீடியோ நான் அப்லோட் பண்ணிடுறேன். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரு லைக்கு, ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு போயிடுங்க. அப்புறம் உங்கள் கருத்துக்களை என் கமெண்ட்டில் பதிவேற்கவும். சரியா? போய் வரேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.